வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், காப்பர், நிக்கல் மற்றும் சில்வர் மினி போன்ற கமோடிட்டிஸில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். 2940 ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2960 டெஸ்ட் பண்ணி 920 மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து 2960 உடைக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல பையிங்க்கு சாதகமாக மாதிரி 3020 பக்கமாக போய் 3004 க்ளோஸ் ஆகிருக்கு. ப்ரைஸ் க்ளோசிங் 3000க்கு மேலே இருக்கிறதும் இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 3020 பக்கமாகவோ இல்லை கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகிறதும் பாசிட்டிவான விஷயமா இருக்குது பையர்ஸ்க்கு. ஸோ 3060 அடுத்த லெவலில் 3100 வரைக்கும் மார்க்கெட் போகணும்னு எதிர்பார்க்கலாம். 2990 ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், இல்லை அது கொஞ்சம் கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். அடுத்தது நம்ம நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எதிர்பார்ப்புக்கு மீறி 202 ஓப்பன் ஆன மார்க்கெட் தொடர் சரிவு கொடுத்து 192 வரைக்கும் வந்து 197 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் கிட்டத்தட்ட 194 95 ரேஞ்சில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 196 வரைக்கும் செல் பண்ணி 98 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணால் மார்க்கெட் செல்லிங்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தது காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் காப்பர் மார்க்கெட் நேற்று மார்க்கெட் வந்து 526 பக்கமாக ஓப்பன் ஆகி 528 வரைக்கும் மார்க்கெட் மேலே போக முயற்சி செஞ்சதாலும் பல முறை 526க்கு மேலே போக முயற்சி செஞ்சு பலன் கொடுக்காம 522 டெஸ்ட் பண்ணி 525 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 522 பக்கமாகவோ இல்லை கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. மார்க்கெட் 524க்கு மேலே போச்சுன்னா பை பண்ணிவிட்டு 521 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வாட்ச் பண்ணலாம், ப்ரைஸ் டைரக்ஷனை பார்த்துட்டு ஒரு முடிவு எடுக்கலாம். அடுத்தது நிக்கல் மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நிக்கல் மார்க்கெட் நேற்று மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 1102 ஓப்பன் ஆன மார்க்கெட் 1100 சப்போர்ட் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்து 1140 வரைக்கும் போய் 1136 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 32 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 1130 வரைக்கும் பை பண்ணிவிட்டு அதுக்கு கீழே 1128 இந்த ரேஞ்சில் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ப்ரைஸ் ஓப்பன் ஆகிற ரேஞ்சை பார்த்து அடுத்த சப்போர்ட்டுக்கு கீழே 2 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் இந்தளவு ஒலட்டைலாக இருந்ததுனால ப்ரைஸ் ஓப்பனிங்கை துல்லியமாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சில்வர் மினியில் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று சில்வர் மினி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆனது கிட்டத்தட்ட 60800 ஓப்பன் ஆகி 60600 சப்போர்ட் எடுத்து உடைக்க முடியாமல் 61200 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டே இருந்திருக்கு. இறுதியாக அதை கன்வெர்ட் பண்ணி 62200 போயிட்டு 61610 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 61200க்கு பக்கமாகவோ இல்லை கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 61500 ஸ்டாப் லாஸ் வச்சு மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும்னு சொல்லி ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு வந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.